Good morning, students. Today we are going to learn about 8th Standard Economics, Unit 1, Money, Savings and Investments. பணம், சேமிப்பு மற்றும் முதலீடுகள். Learning objectives. To know about the evolution of money, to know about the value, nature, function and importance of money, to understand about savings and investments, to know about the black money. கற்றலின் நோக்கங்களாக பணத்தினுடைய பரிணாம வளர்ச்சி, அதனுடைய மதிப்பு, இயல்பு, செயல்பாடு, பணத்தினுடைய முக்கியத்துவம், சேமிப்பு மற்றும் முதலீடு மற்றும் கருப்பு பணம் பற்றி இந்த பாடப்பகுதியின் மூலம் நாம் தெரிந்து கொள்கின்றோம். இன்ட்ரோடக்ஷன். Money is a fascinating subject and full of curiosities. பணம் ஒரு கண் கவர் பொருள் மட்டுமல்லாமல் ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒன்று. It is important to capture this element for the students. இது மாணவர்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு கூறு. The history of money and how various forms were used at different times is an interesting story. பணத்தை பல்வேறு காலங்களில் எவ்வாறு வெவ்வேறு வகைகளாக பயன்படுத்தினார்கள் என்பதை நாம் பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரியாக இருக்கின்றது. Modern forms of money are linked to the banking system. நவீன வடிவங்களில் பணமானது வங்கி அமைப்போடு தொடர்புடைய ஒன்றாக இருக்கின்றது. Money is a fundamental discovery which has eased the day-to-day transactions. பணம் ஒரு அடிப்படை கண்டுபிடிப்பு. இது மனிதனுடைய அன்றாட பரிவர்த்தனைகளுக்கு மிகவும் எளிதான ஒன்றாக இருக்கின்றது. Valuing goods and services and has allowed us to store the wealth and trade in future. Money is anything which is widely accepted in payment for goods or in discharge of other business obligations. ராபர்ட்சன் என்று சொல்லக்கூடிய பொருளாதார வல்லுனர் பொது ஏற்பு தன்மை அடிப்படையாக கொண்டு நாம் பண்டங்கள் வாங்கும் போது அதற்கான செலுத்து தொகையாக அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எதனையும் பணம் என்று கூறலாம் என்று கூறுகின்றார். பண்டங்கள் வாங்கும்போது நாம் செலுத்து தொகையாக கொடுப்பதே பணம் என்று கூறியவர் ராபர்ட்சன். எவல்யூஷன் ஆஃப் மணி, பணத்தினுடைய பரிணாம வளர்ச்சி. The word money is derived from Roman word moneta juno. It is the Roman goddesses and the republic money of Roman Empire. பணம் என்ற வார்த்தை ரோம் வார்த்தையான மொனட்டா ஜூனோவிலிருந்து பெறப்பட்டது. இது ரோமன் பெண் கடவுள் மற்றும் ரோம் பேரரசின் குடியரசனுடைய பணமாகவும் இருந்திருக்கின்றது. The Indian rupee is derived from Sanskrit word rupya, which means silver coin. இந்தியாவின் ரூபாய் என்ற சொல் சமஸ்கிருத வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. ரூபியா என்றால் வெள்ளி நாணயம் என்று பொருள். Today we use paper notes, coins as money. But the evolution of this stage has not happened overnight. It took thousands of years to reach such a stage. There are many stages of evolution of money. The earliest and primitive stage is barter system. Barter system என்பது பண்ட மாற்று முறை. ஒரு பொருளை கொடுத்து இனி ஒரு பொருளை வாங்கக்கூடிய முறைதான் பண்டைய காலத்தில் இருந்த பணப்பரிமாற்றம்.
பொருளிற்கு பதிலாக பொருள் கொடுப்பது. ஆனால் இந்த நிலையானது இன்றைக்கு பணத்தினுடைய பரிமாற்றமானது வங்கி பணமாக இருக்கின்றது. ஆனால் இது நாம் காகித பணமாகவும் நாணயங்களாகவும் பயன்படுத்துகிறோம். ஆனால் இந்த பரிணாம நிலைகள் ஒரே இரவில் நடைபெறவில்லை. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஏற்பட்ட பரிணாம வளர்ச்சியின் வெளிப்பாடே தற்போதைய பணம் என்று குறிப்பிடப்படுகிறது. barter system, பண்ட மாற்று முறை. barter system is exchanging goods for goods without the use of money in the primitive stage. பண்டைய காலத்தில் பணம் பயன்படுத்தப்படாமல் பண்டத்திற்கு பண்டம் பரிமாற்றம் நடைபெறுவதை தான் நாம் பண்டமாற்ற முறை என்று கூறுகின்றோம். A barter system is an old method of exchange. ஒரு பழைய பரிமாற்ற முறை. This system has been used for centuries and long before money was invented. பணம் கண்டுபிடிப்பதற்கு முன்பாக இருந்த முறைதான் barter system. People exchanged services and goods for other services and goods in return. The value of bartering items can be negotiated with the other party. Bartering doesn't involve money, which is one of the advantages. பண்டங்கள் மற்றும் பணிகளை மற்றொரு பண்டங்கள் மற்றும் பணிகளுக்கு பரிமாற்றம் செய்யக்கூடிய முறைதான் பண்டமாற்று முறை என்று சொல்லக்கூடியது. இங்கு பணத்தின் ஈடுபாடு இல்லை. ஆனால் பண்டமாற்று முறையில் சில குறைபாடுகள் இருக்கின்றது. Hence, barter system had many deficiencies like lack of double coincidence of wants. இருமுக தேவை பொருத்தமின்மை. ஒரு பொருள் கொண்டு கொடுத்து இனி ஒரு பொருளை வாங்கக்கூடிய முறைதான் பண்டமாற்று முறை. இருமுறை தேவை, ஒரே பொருளை வாங்க வேண்டிய தேவை கிடையாது. இனி ஒரு பொருளை தான் வாங்க முடியும். குறிப்பாக நமக்கு தேவையான பொருள் அங்காடியில் இல்லை என்றால் அந்த தேவையை நம்மால் பூர்த்தி செய்ய முடியாது. காமன் மெஷர் ஆஃப் வேல்யூ, பொதுவான மதிப்பின் அளவுகோல். இண்டிவிஜுவலிட்டி ஆஃப் கமாடிட்டிஸ், பொருட்களின் பகுபடாமை. ஒரு பெரிய பொருள் என்றால் அதை பிரித்து கொடுக்க மாட்டார்கள். டிஃபிகல்டிஸ் ஆஃப் ஸ்டோரிங் வெல்த், செல்வத்தை சேமிப்பதற்கு சிரமங்கள் இருந்தது. மேஜர் ஸ்டேஜஸ் ஆஃப் எவல்யூஷன் ஆஃப் மணி, பணத்தினுடைய பரிணாம வளர்ச்சியின் பல நிலைகள். கமாடிட்டி மணி, மெட்டாலிக் மணி, பேப்பர் மணி, கிரெடிட் மணி ஆர் பேங்க் மணி, நியர் மணி அண்ட் ரீசன்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் மணி. சமீபகால பணத்தின் வடிவங்கள் என்னென்ன? பண்டப்பணம், உலோக பணம், காகித பணம், கடன் பணம், நிகர் பணம். கமாடிட்டி மணி, மெட்டாலிக் மணி, பேப்பர் மணி, கிரெடிட் மணி ஆர் பேங்க் மணி. Money has evolved through different stages according to the time, place and circumstances. காலம், இடம் மற்றும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு பணமானது பல நிலைகளில் உருவானது. barter system, you see in this picture, barter system ஒரு பொருளை கொடுத்து இனி ஒரு பொருளை வாங்கக்கூடிய நிலைமை. பானையை கொண்டு கொடுத்து அரிசி வாங்கக்கூடிய நிலைமை, அரிசியை கொடுத்து காய்கறிகள் வாங்கக்கூடிய நிலைமை. கமாடிட்டி மணி, பண்ட பணம். In the earliest period of human civilization, any commodity that was generally demanded and chosen by common consent was used as money. பண்ட பணம்
பொதுவாக நாகரிகத்தின் தொடக்க காலத்தில் அனைவராலும் ஏற்கக்கூடிய எந்த ஒரு பண்டமாக இருந்தாலும் பொதுவாக அது பண்டப்பணம் என்று கூறுகின்றார்கள். குட்ஸ் லைக் ஃபியூர்ஸ், ஸ்கின்ஸ், சால்ட், ரைஸ், வீட், utensils, weapons, etc. உரோமம், ஃபியூர்ஸ் உரோமம், ஸ்கின்ஸ் தோல், சால்ட் உப்பு, ரைஸ் அரிசி, வீட் கோதுமை, utensils வெப்பன்ஸ் பாத்திரங்கள், utensils மீன்ஸ் பாத்திரங்கள், வெப்பன்ஸ் ஆயுதங்கள், இவையெல்லாம் தான் பண்ட பணம் என்று சொல்லக்கூடியது. were commonly used as money. Such exchange of goods for goods was known as barter exchange. அந்த வகையான பண்டங்களை கொடுத்து பண்டங்களை வாங்குதலை பண்ட மாற்று முறை என அழைத்தனர். மெட்டாலிக் மணி, உலோக பணம். With the progress of human civilization, commodity money changed into metallic money. மனித நாகரிகத்தின் முன்னேற்றத்தில் பண்ட பணம்தான் உலோக பணமாக மாறியது. மெட்டல்ஸ் லைக் கோல்டு, சில்வர், காப்பர் எக்ஸெட்ரா, தங்கம், வெள்ளி, தாமிரம் போன்ற உலோகங்களை எளிமையாக கையாண்டார்கள். were used as they could be easily handled and their quantity can be easily ascertained. It was the main form of money throughout the major portion of recorded history. வரலாற்றில் பெரும்பகுதியில் வகையான பணம் முக்கியமான பங்கு வகிக்கின்றது. எவல்யூஷன் ஆஃப் மணி, பணத்தின் பரிணாம வளர்ச்சி. You see in this picture, find out பண்டை காலத்தில் பொருட்களை வைத்து பணத்தை மதிப்பீடு செய்கின்றார்கள். அதற்கு அடுத்தபடியாக விலங்கினங்களை அடிப்படையாக கொண்டு பணத்தை மதிப்பிட்டார்கள். பின்னர் கோல்டு, தங்கத்தை வைத்து மதிப்பீடு செய்தார்கள். அதன் பின்னர் நாணயங்களை அடிப்படையாக கொண்டு மதிப்பீடு செய்தார்கள். இறுதியில் தாழ் பணத்தையும் ஏடிஎம் கார்டையும் பயன்படுத்துகின்றார்கள். இந்த பிக்சரானது பணத்தினுடைய பரிணாம வளர்ச்சியை சுட்டி காட்டுகின்றது. ரீசன்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் மணி டிரான்சாக்ஷன், அண்மை கால பண பரிவர்த்தனைகள். ஏடிஎம், பேங்க், ஆன்லைன், மொபைல் பேங்கிங், தானியங்கி காசளிப்பு இயந்திரம், வங்கி, நிகழ்நிலை வங்கி, ஆன்லைன், மொபைல் பேங்கிங் என்று அண்மை கால பண பரிவர்த்தனைகள் நடைபெற்று வருகின்றது. இதில் ஆன்லைன் வர்த்தகமானது குறிப்பாக வணிகர்கள் அதிகமாக பயன்படுத்துகின்றார்கள். மொபைல் பேங்கிங், நடமாடும் வங்கி. தற்கால பண பரிவர்த்தனையில் நடமாடும் வங்கியான மொபைல் பேங்கிங் தான் சிறப்பு வாய்ந்ததாக காணப்படுகிறது. ஹிஸ்டரி ஆஃப் மெட்டாலிக் மணி, உலோக பணத்தின் வரலாறு. The precious metals, especially gold, silver, bronze, were used for metallic money. தங்கம், வெள்ளி, வெண்கலம் போன்ற விலையுயர்ந்த உலோகங்கள் தான் உலோக பணமாக பயன்படுத்தி இருக்கின்றார்கள். The standard weight and fineness of metal, particularly gold and silver with a seal on it, became medium of exchange. They were of different denomination, easily divisible, portable, and were convenient in making payment. உலோகத்தின் நிலையான எடை மற்றும் துல்லியமாக அங்கு பரிமாற்ற கருவியாக செயல்பட்டது. அவைகள் வெவ்வேறு பிரிவுகளாக எளிதாக பிரிப்பதற்கும் எடுத்து செல்வதற்கும் செலுத்துவதற்கும் வசதியாக இருந்தது.
King Midas of Lydia innovated metal coin in the 8th century BC by the ancient historian Herodotus, but gold coins were in use in India many centuries than in Lydia. பண்டைய வரலாற்று ஆசிரியரான ஹெரோடோட்டஸ் கூறுகின்றார், 8ஆம் நூற்றாண்டில் லிடியாவின் பேரரசர் மிடாஸ் இந்த உலோக நாணயத்தை கண்டுபிடித்ததாக கூறுகின்றார். ஹெரோடோட்டஸ் வரலாற்றின் தந்தை என்று குறிப்பிடக்கூடியவர், தி ஃபாதர் ஆஃப் ஹிஸ்டரி ஹெரோடோட்டஸ். லிடியாவில் தான் முதலாக மெட்டாலிக் மணி கண்டுபிடிக்கப்பட்டது என்று கூறுகின்றார். பின்னர் தான் இந்தியாவில் பல நூற்றாண்டுகளுக்கு பிறகுதான் இந்தியாவில் தங்க நாணயங்கள் பயன்படுத்தியதாகவும் குறிப்பிடுகின்றார். The earliest issuers of coins in the world are the ancient Indians along with the Chinese and Lydians from the Middle East. The first time Indian coins were minted in the 6th century BC by the Mohenjo-daros known as Puranas, Karsavanas or Panas. உலக நாணயங்களின் வெளியீட்டாளர்களில் சீனா மற்றும் மத்திய கிழக்கு லிடியாவுடன் பண்டைய இந்தியாவும் இருந்திருக்கின்றது. இந்தியாவில் கிமு 6ஆம் நூற்றாண்டில் முதன்முறையாக மகாஜனபதங்கள் என்று குறிப்பிடுவார்கள், known as பூரணாஸ், கர்ஷவனாஸ் ஆர் பனாஸ் போன்ற நாணயங்கள் அச்சடிக்கப்பட்டதாக குறிப்பிடுகின்றார்கள். மகதத்துல தான் மகாஜனபதாஸ் இருந்தது. அந்த மகாஜனபதங்கள் ஆட்சியில் 13 அரசர்கள் அங்கு ஆட்சி புரிந்தார்கள். அந்த அவர்களுடைய ஆட்சியில் தான் பூரணாஸ், கர்ஷபனம், பனாஸ் போன்ற நாணயங்கள் அச்சடிக்கப்பட்டது. இது தப்பென? The earliest issues 16 மகாஜனபதங்கள் உண்டு. The earliest issuers of coins in the world are the ancient Indians along with the Chinese and Lydians from the Middle East. The first time Indian coins were minted in the 6th century BC by the Magajanapadas known as Puranas, Karsavanas or Panas. உலக நாணயங்களுடைய வெளியீட்டாளர்களில் சீனா மற்றும் மத்திய கிழக்கு லிடியாவுடன் பண்டைய இந்தியாவும் இருந்ததாக குறிப்பிடுகின்றார்கள். இந்தியாவில் கிமு 6ஆம் நூற்றாண்டில் முதன்முறையாக மகாஜனபதங்களுடைய ஆட்சியில் பூரணாஸ், கர்ஷபனம், பனாஸ் போன்ற நாணயங்கள் அச்சடிக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. The Mauryans came up with the punch-marked coins minting of silver, gold, copper or lead and Indo-Greek. Kushan kings introduced the Greek custom of engraving portraits on the coins. தங்கம், வெள்ளி, தாமிரம் அல்லது ஈயம் போன்ற நாணயங்களை மௌரியர்கள் துளையிட்டு வெளியிட்டிருக்கின்றார்கள். Turkey Sultans of Delhi has replaced the royal designs of Indian kings and Islamic calligraphy by the 12th century AD. The currency was made up of gold, silver and copper known as tanga and lower valued coin known as jittals. 12ஆம் நூற்றாண்டில் டெல்லி துருக்கி சுல்தான்கள் தங்களுடைய நாணயங்களில் இந்தியர்கள் அரசர்களுடைய உருவத்தை நீக்கி இஸ்லாமியர்களுடைய எழுத்துக்களை பொறித்து வெளியிட்டனர். தங்கம் மற்றும் வெள்ளி
தாமிரத்தாலான நாணயங்களை டாங்கா மற்றும் மதிப்பு குறைந்த நாணயங்களை ஜிட்டால் என்றும் அழைத்தார்கள். மதிப்பு குறைந்த lower valued coin known as jitals, gold, silver and copper known as tanga. The Mughal Empire from 1526 AD consolidated the monetary system for the entire empire. In this area, evolution of rupee occurred with Sher Shah Suri defeated Humayun and issued a silver coin of 178 grams known as rupiah and was divided into 40 copper pieces or paisa, and during the whole Mughal period, silver coin remained in use. 1526 முதல் பானிபட் போர். இந்த பானிபட் போருக்கு பிறகுதான் முகலாயர்கள் இந்தியாவிற்கு வருகின்றார்கள். முகலாய மன்னர்களாக இருந்த ஹுமாயூன், பாபருடைய மகன் ஹுமாயூனை முறியடித்தவர்தான் சூர் வம்சத்து மன்னர் ஷெர்ஷா சூரி. இவர் 178 கிராம் எடையுள்ள வெள்ளி நாணயத்தை வெளியிட்டார். அதுதான் ரூபியா என்று அழைக்கப்பட்டது. 40 தாமிர துண்டுகள் அல்லது பைசா போன்றவற்றை பயன்படுத்தினர். During the British East India Company in 1600, the Mughal currency remained popular, but in 1717 AD, 1717 முகலாய பேரரசர் ஃபாருக்ஷியர், the Mughal emperor, gave permission to the Britishers to coin Mughal money at the Bombay Mint. The British gold coins were termed as Carolina, the silver coins as Angelina, the copper coins as Cooperon, and the tin coins as Tinny. 1600ஆம் ஆண்டில் முகலாய நாணயம் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி தான் பிரபலப்படுத்தியது. ஆனால் 1717 வந்த முகலாய பேரரசர் ஃபாரிக்ஷியர் முகலாய பேரரசர் ஆங்கிலேயர்களுக்கு முகலாய பண நாணயத்தை பம்பாய் அச்சகத்தில் அச்சடிக்க அனுமதி கொடுத்தார். Gave permission to the Britishers to coin Mughal money at the Bombay Mint. The British gold coins were termed as Carolina. ஆங்கில தங்க நாணயங்கள் கரோலினா என்றும், the silver coins as Angelina என்றும், the copper coins as Caperon, and the tin coins as Tinny இவ்வாறு அழைக்கப்படுகின்றது. மெட்டாலிக் மணி. You see in this picture, மெட்டாலிக் மணி, உலோக பணம் மௌரியருடைய காலத்தில் எவ்வாறு இருந்தது? கர்சருடைய காலத்தில் கர்ஷபனாஸ், சுல்தானியருடைய காலத்தில் டெல்லி சுல்தான் காலத்தில் உலோக பணம் டெல்லி சுல்தான், ஷெர்ஷாவினுடைய காலத்தில் சூர்வம்சத்து ஆட்சியாளர் ஷெர்ஷாவினுடைய காலத்தில் உள்ள பணம் தாங்கா, மௌரியருடைய காலத்தில் உள்ள பணம் மெட்டாலிக் மணி.